ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு ஷெட்யூல் போடுவோம். இதை நம்ம படிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போடுவோம். பட் ஆனால் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். கரெக்டாக போட்டு அதை கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணி கரெக்டாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு வேலை வாங்கியிருக்காங்க. இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாருமே வேலை வாங்கினவங்க எல்லாருமே ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு ஷெட்யூல் போடுறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணாலுமே அதை அடுத்த தடவை கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா அதை நம்ம ஈவினிங்குள்ளே முடிச்சிடணும். அப்படி முடிக்க முடியல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேயில் ஏதாச்சும் ஒன்று முடிக்காமல் மிஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்ன முடிக்கல அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருக்காமல், நம்ம இன்றைக்கி ஒரு நிமிஷம் முடிக்கல அப்படின்னோடனே அடுத்த நாளும் அதையே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படி இல்லாமல் அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த நாளுக்கு என்ன ஷெட்யூலோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீக்லி லாஸ்ட் டேயில் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம்ல, கொஷின் பேப்பர் சண்டேஸில் போட்டு பார்ப்போம்ல, அந்த நாள் வந்துட்டு நம்ம என்னென்ன வந்துட்டு மிஸ் பண்ணி வச்சுருக்கோம், இன்றைக்கி நம்ம ஷெட்யூலில் முடிக்காததை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வந்துட்டு வீக்லி சண்டே அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு மறுபடியும் படிச்சுக்கணும். சரிங்களா? அப்போனா நம்ம அடுத்த நாள் போட்ட ஷெட்யூலும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம மிஸ் பண்ண டாப்பிக்கையும் வீக்லியில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சண்டே வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மீதி இருக்க டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ண டாப்பிக்லாம் நம்ம வந்துட்டு படிச்சிடணும். இந்த மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற ஷெட்யூல் வந்துட்டு மிஸ்ஸே ஆகாது. 1 மந்த்துக்கு நம்ம இவ்வளோ படிக்கணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருவோம். அதே மாதிரி வீக்லி சாட்டர்டேயில் வந்துட்டு ரிவைஸும் பண்ணியிருப்போம், டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இந்த வேலைக்குன்னு இறங்கியாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட இருக்க டைமை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம கையில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டைம் தான். இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு 100% எஃபெக்டை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டு சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்மளோட எஃபெக்ட்டை தான் நம்ம கொடுத்துட்டோம்ல. நம்ம சரியாக படிக்கல அப்படின்னா தான் நமக்கு கில்ட்டி ஃபீல் இருக்கும். நம்மளோட எஃபெக்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்க வேண்டியதே இருக்காது. நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எஃபெக்ட் போடாமல் அப்புறமா எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி 75 170 போடணும் அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை இப்போ வரைக்கும் நம்ம படிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் கூட எவ்வளவோ தூரம் போகலாம். ஸோ இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் உழைப்போம், அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். டக்குன்னு தான் வேலை வாங்க முடியும் அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது. ஆனால் வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கையில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிஸ். இதுக்கப்புறம் இருக்க டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம், படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், ஷெட்யூல் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். கண்டிப்பாக நம்மளாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.